பாவம் செஞ்சதுனால வர்றது, பழி செய்யாமலே வர்றது. அவ்வளவுதான், எளிமையா புரிஞ்சுக்கோங்க. பழி பாவம்னு சொல்றோம் இல்லையா, பாவம் செஞ்சு வர்றது, பழி செய்யாமலே வரும். புரியுதா இல்லையா? ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க, இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இல்லவே இல்லை, கிள்ளது கற்பூர் சொல்லி. ஆனா இந்த அம்மா மேல பழி இருந்துச்சுக்கோ, ஏன் என்ன கிள்ளுங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோ. புரியுதா? அப்ப இவங்களுக்கு வரதுக்கு பேர் என்னது? பழி. அவங்களுக்கு வந்ததுக்கு என்ன? சும்மா அவங்க பாவம். ஏன்னா நான் எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. சரி சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு. மற்றவங்க சொன்ன சொல்லணும்னு போவோம், திருப்பி சொல்லணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் பேங்க் இருக்குவாங்க. பாவமும் பழி பற்று அற வேண்டுவீர், ஆவினில் 5 உகந்து ஆடும் அவன் கழல். பசு ஆனா தெரியும், பசு இல்லையே, இங்க நந்தினி, எங்களுக்கு இங்கே நந்தினி. அதுல இருந்து 5 பொருள் நமக்கு கிடைக்கும். ஒன்று பால், மற்றொன்று தயிர், மற்றொன்று நெய், 4வது கோமயம், கோஜலம். நிறைய பேர் வந்து கோமியம்னு சொல்லுவோம். பசுவினுடைய சிறுநீரை கோமியம் இல்ல, கோமயம் என்றால் சாணத்தை குறிக்கும், கோஜலம் என்றால் தான் பசுவின் சிறுநீர். அதனால சரியா சொல்லணும், கோஜலம், கோமயம், கோமியம் இல்ல, கோமயம். கோமயம் என்றால் சாணம். இது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருள். இந்த 5 பொருளும் 1 பங்கு, அரை பங்கு, 1/4 பங்கு, 1/8, 1/16 இந்த விகிதத்தில் கலந்தா அதற்கு பேர் ஆனஞ்சு அல்லது பஞ்சகவ்யம்னு பேர். இது பெருமானுடைய 14 வகையான அபிஷேக பொருள்களில் மிக முக்கியமானது. பால், தயிர், நெய் தனித்தனியா பிரிச்சு சொல்லுவாங்க. ஆனா ஆனஞ்சு அப்படின்னு வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆண்டுகள். வெறும் நெய் பால் மட்டும் இல்ல, தயிர் மட்டும் இல்ல. பால் வாடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் தனியா சொல்லியிருக்காரு, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு தனியா சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆனஞ்சுன்னு பொதுவா சொல்றதெல்லாம் பஞ்சகவ்யம். கொஞ்சம் கிட்டக்க போய் சொல்றோம், இங்கேருந்து சொல்ல முடியல, வகுப்பு நடக்குது, அமைதியா இருக்குன்னு சொல்றோம். சரியா? அப்ப ஆ5 அப்படிங்கிறது ஆனைந்து அப்படிங்கிறது பஞ்சகவ்யம் அப்படின்னு வடமொழியில் அதை சொல்றோம். இப்ப அவன் கழல், அவனுடைய திருவடியை மேவராய் மிகவும் மகிழ்ந்து உள்குமி. முதல் பாட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இல்ல நான் வந்து விரதம் இருக்கிறேனே, நான் சாமி கும்பிடணுமா, அன்பா இருக்கணுமா, நான் தான் பட்டினி கிடக்கிறேனே, சாமி கும்பிடணுமா, அன்பா இருக்கணுமா, நான் எதுக்கு இப்படிலாம், நான் தான் வந்து கங்கை போயிட்டு வந்திருக்கேன், காசி போயிட்டு வந்திருக்கேன், காசி யாத்திரைலாம் போயிட்டு வந்திருக்கேன், அயோத்திக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் கடலுக்கு நீ அன்பு செலுத்துகிறாயா? அதுக்குதான் அவன் வந்து அன்போடு அகம் குழைவார்க்கு அன்றி என்போர் மணியிலே எய்தல் உண்ணாதேன்னு திருமூலர். அன்போடு அகம் குழையல். வெளிப்பட நான் வந்து திருநீர் நல்லா பூசிருக்கேன், 16 இடத்துல பூசிருக்கேன், பைக்குள்ளே வச்சுட்டு எடுத்து பூசிக்கிட்டே இருக்கிறேன், நான் வந்து சாமி கும்பிடணுமான்னு கேட்கிற மாதிரி. புரியுதா? அவர் அழகா சொல்லிட்டு வர்றாரு, மேவராய் அப்படின்னா மிகுந்த கருணை உள்ளவராய், மிகவும் மகிழ்ந்து. சாமி கும்பிடுறதுல மகிழ்ச்சி இருக்கணும். மிகவும் மகிழ்ந்து, ஜோசிகாரன் சொன்னாலும் போடுறாரு, மிகவும் மகிழ்ந்து உள்குமின். உள்குமின்னா நினைச்சு நினைக்கும் தோறும் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு கும்பிடணும். காவலாளன் கலந்து அருள் செய்வார். நம்ம காக்கக்கூடிய காவலாளன் யாரு? சிவபெருமான். நம்மளோட கலந்து நமக்கு அருள் செய்வார். இது ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க இதுக்கெல்லாம் காரணம் சொல்றீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சாமி கும்பிடணுமான்னு சொல்லிட்டேன். இப்ப பிரியா ஒன்று சொல்றாங்க, நான் கங்கை போயிட்டு வந்துட்டேன். சரியா? அவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் காவிரியில குடகு போய் குளிச்சுட்டு வந்திருக்கேன். தலைக்காவிரியில குளிச்சுட்டாங்க. அப்புறம் என்னங்க, நாங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி தான் உங்களுக்கு வருது தஞ்சாவூர். நாங்க தலைக்காவிரிலேயே குளிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் புயல் நாங்க தான் அப்படின்றது இந்த 2 பேரும் சொல்றாரு. கங்கை ஆடியன். கங்கை ஆடினா என்ன? காவிரி ஆடியன். கங்கையில குளிச்சா பாவம் போயிடுமா? அங்கேயே குளிச்சு நீந்திட்டு இருக்க மீன் பாவம் போயிடுச்சான்னு கேட்டார். இதுக்குள்ள இருக்காது. கங்கையிலே குளிச்சு நீந்திட்டு இருக்கு. நீங்களே குளிச்சு எந்திரிச்சு வந்தீங்க, கங்கையில மீன் நீந்திட்டே இருக்கு. அது முக்தி பெற்று இருக்கணும். என்ன செத்து தானே போச்சு அந்த மீன், முக்தி பெறலையே. செத்து போறது வேற, முக்தி பெறுவது வேற. அப்ப மீன் செத்து போகிறது, முதலை செத்து போகிறது, ஆமை செத்து போகிறது, கங்கையிலேயே நீந்திட்டு இருக்கிறது. அப்ப கங்கை புனிதம் என்பது தண்ணீரில் இல்லை. கங்கை புனிதம் என்பது இறைவனை வணங்குவதோடு சேர்ந்த புற தூய்மைக்கு தான் பலன் அதிகமே தவிர கங்கையிலே குளிச்சுட்டாவே பாவம் அடிச்சு நினைக்கிறோம். புரியுதா? கங்கையில மூழ்கி எழுந்திரிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு பாவமே இல்லை, இனிமேல் புதுசா செய்யலாம். பாஸ்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
இனிமேல் நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம்னா அது புத்தி இல்லாதது. அவ்வளவு அழகா சொல்ற. கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்கு தன் குமரி துறை ஆடிலன். நல்ல அருமையான குளிர்ச்சியான சோலைகள், தேர் நிரம்பிய மலர்களோடு சூழ்ந்த சோலை. கர்நாடகா அப்படியே சொல்றாரு. கொங்கு தன் குமரி துறைகள் ஆடிலன். குமரிங்கிறது கன்னியாகுமரி. இங்கிருந்து அந்த காவிரி போய் கலக்கக்கூடிய இடம். காவிரிக்கு அடுத்து அதை சொல்ற. அடுத்து ஒங்கு மா கடல் ஓத நீர் ஆடிலன். சில இடத்துல கடல், வேதாரண்யம் கடல் ஃபேமஸ், ராமேஸ்வரம் கடல் ஃபேமஸ். பார்த்துருப்பீங்களா? அங்கெல்லாம் கடல், திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறது சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்துல அக்னி கட்டம், அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அலையே இருக்காது, அங்க போய் குளிச்சோம்னா நம்முடைய பாவம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு வரோம்ல. பாவம் போயிடுச்சு, ஆனா அங்க இருந்து பாவத்தை என்ன பண்ணிட்டு வரோம்? கட்டி இருந்ததை போட்டுட்டு பாவத்தை கட்டிட்டு வரும். கட்டி இருந்ததை போட்டுட்டோம், ஆனா என்னதை கட்டிட்டு வரோம்? மூட்டை மூட்டையா பாவத்தை கட்டிட்டு வரும். அதை கிளீன் பண்ற அந்த துப்புரவு தொழிலாளர் எவ்வளவு வேதனையோடு தொழுவோம், அவனுடைய அந்த மன வேதனை உனக்கு பாவம். அதுதான் சொன்னார். ஒங்கு மாகடல் ஓத நீர் ஆடில் என், எங்கும் ஈசன் எனாதவருக்கு. எல்லா இடத்துலயும் ஈசன் இருக்கிறான்னு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கங்கை. இப்ப அதை ஃபர்ஸ்ட் வரி அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணணும். எங்கும் ஈசன் எனாதவருக்கு கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், குமரியில் ஆடல என்ன, கடல் ஆடினா என்ன, புரிஞ்சு போச்சு. பாட்டு பாருங்க. அடுத்தது பட்டராஜன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, பிஹெச்டி கிச்சடி எல்லாம் கிட்டியிருக்கேன் தெரியுமா, அப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கலாம். அடுத்தது 25 வருஷமா சைவ சித்தாந்த வகுப்பு போயிட்டு சாத்திரம் கட்டில் கேட்கல கட்ட சொல்லிட்டு சாத்திரம் கேட்கல கேட்கறது தான் போற, கத்துக்கிறதுக்கு போல. எத்தனை வருஷம் சைவ சித்தாந்த வகுப்பு போனா என்ன, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் 15 வருஷம் தேவார வகுப்பு போயிருக்கேன், 15 வருஷம் சைவ சித்தாந்த வகுப்பு போயிருக்கேன், திருவிளையாடல் புராண வகுப்பு, பெரிய புராண வகுப்பு, ஒரு வகுப்பு விடுறது இல்லை. புரியுதா இல்லையா? வகுப்பு நடந்துருக்குமே நீங்க என்ன நைட்டி டிஃபன் கேட்கிற, புரிஞ்சு போச்சு அப்படி என்ன வகுப்பு அட்டன் பண்றேன்னு. அவ்வளவுதான். பட்டராகிலன், பட்டர்னா நல்ல படிச்ச பட்டம் வாங்கணும்னு சொல்றோம். அது சாத்திரம் கேட்கில் இட்டும் அட்டியும். ரெண்டு விஷயம், இடுதல் அன்னதானம். அட்டியம்னா சமைச்சு கொடுக்கிறது. அடுதல், அடுதல்னா சமைக்கிறது அர்த்தம். அடுமனைனா சமையக்கட்டுன்னு அர்த்தம். புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுமனை என்றால் சமையக்கட்டு, அடுதல் என்றால் சமைத்தல். அடுமனையாளர் அப்படின்னா சமையக்கட்டு இருக்கிறவங்க. மடையர் என்ற சொல்லுக்கு நல்ல சொல். மடப்பள்ளியில வேலை பார்க்கறவங்க, கோவில்ல இருக்கிற சமயக்கட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு பேரு மடையர், மடப்பள்ளின்னு பேரு. அதனால யாரையுமே மடையர்னு சொல்ல முடியுமா? கேட்டரிங் நம்ம வீட்டுக்கு வராங்க, என்ன தலைமடையர் எல்லாம் பண்ணீங்கன்னா சீப் கூப்பிட்டு அவர் பார்த்து தலைமடையர்னா அப்படியே கரண்டியை போட்டு விடுவார். பொருள் ஆனால் அது மாதிரி வீட்டுல சமைக்கிறதுக்கு பேர் அடுதல். நல்லா அடுதல், அதற்கு ஊழியம் பண்றது. அதனால வீட்டுல இருக்கிற பெண்கள், சில பெண்கள், வீட்டுல உள்ள ஆண்கள், பல ஆண்கள் அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னா தப்பா எடுத்துக்கூடாது. அடுதல்னா சமைக்கிறது, ஊழியம்னா தொண்டு. வீட்டுல சமைச்சு போடுறவங்களுக்கு பேர் அட்டூழியம் பண்றது. நான் சொல்லல, பொருள் உண்மையான பொருள் தான். அட்டு ஊழியம். இங்க சாமி சொல்றாரு பாருங்க, இட்டும் அட்டியும். அடுதல் என்னது? சமைத்தல். அதனால அட்டூழியம் பண்றாங்கன்னு சொன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதனால பல பெண்கள், பல ஆண்கள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இட்டும் அட்டியும். இந்த மாதிரி ஈ தொழில் சில பேர் சமைக்கவும் முடியாது, போடவும் முடியாது, சொல்லி அன்னதானம் பண்ணுவாங்க. ஈ தொழில். பூனில் நான் அன்னதானம் 3 பேருக்கு பண்ணேன், என்ன அதனால என்னன்னு கேட்கிறாரு. பூனில் 8ம் 1ம் 2ம் அறிவியல். 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் இல்லை. இந்த 8ம் 2ம் அறியாத எண்ணெய். அது வந்து என்னன்னா தசம் 10. இந்த 10ங்கிறதுக்கு ய, தமிழ்ல 10ங்கிறது எப்படி எழுதுவோம்? ய. 1ங்கிறது இறைவன். இந்த 8ம் 2ம் 1ம் அப்படிங்கிறது 8ம் 2ங்கிறது 10, தசம் இறைவன், உயிர். நமசிவாய, சிவாய நம அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல யா என்பது உயிரை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இதெல்லாம் 8ம் 1ம் 2ம் அறிவியல். இதெல்லாம் பத்தி சித்தாந்தத்துல விளக்கமா பேசி தெரிஞ்சுக்கிட்டா என்ன? இட்டம் ஈசன், என்னுடைய இஷ்டம் ஈசன் இல்லாதவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன புண்ணியம்? சைவ சித்தாந்தம் நடத்துறதுனால என்ன புண்ணியம்? கேட்கறதுனால என்ன புண்ணியம்? ஈசனை மனசுல நினைக்காம செய்யற எந்த காரியத்திற்கும் என்ன இல்லை? பலன் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வேதம் ஓதில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வேள்விகள் செய்ய எத்தனை யாகம் பண்ணா என்ன? நீதி நூல் பல நித்தல் பயிற்சி. நீதி நூல் பேசுறது. ஓதி அங்கம் ஓராறும், அங்க சிக்ஷை, கற்பம்,
இந்த மாதிரி ஜோதிஷம், நிறுத்தம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, 6 அங்கங்கள். அந்த 6 அங்கத்தையும் உணர்ந்தால் என்ன, ஈசனை உள்குவார்க்கு அன்றி இதெல்லாம் கிடைக்காது. மனசுல இறைவன் இல்லாமல் இதை செய்யறதுனால பலன் இல்லை. அடுத்தது விடிய காலம் ஒரு 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சு காலை சென்று கலந்து நீர் மூழ்கிலன் வேலைதோறும் விதி வழி நிற்கிலன். வேலைங்கிறது என்னது, கடல். வேலைங்கிறது இந்த கடலை குறிக்கக்கூடியது. விதி வழி நிற்கிலன். நான் போய் அங்க போய் நிக்கிறேன். ஆலை வேள்வி அடைந்தது வேட்கில்லை. பல இடத்துல நாம வேள்விகள் செய்து வேட்கில்லை, அதனால பலன்களை அடையலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றாரு. ஏல ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே. இந்த ஈசன் மனசுல இருக்கிறான் அப்படின்றவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது காண நாடு கலந்து திரியலன். பல நாடுகள் காடுகள் தெரிந்து துறவிக்கு சொல்றாரு. அடுத்தது தெரிந்தில்லன் ஈனமின்றி இருந்தவன் செய்தில்லை. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தவத்தை செய்யறோம். உடம்பை பத்தி கவலைப்படாம, வருந்தினாலும் கவலைப்படாம, ஊனை உண்டல் ஒழிந்து வானோக்கில் சாப்பிடாம, ஊனை சாப்பிடாம ஒழிந்து வானத்தை நோக்கி தவம் செஞ்சாங்க. ஞானன் என்பவர்க்கு அன்றி நன்கு இல்லை. சிவபெருமான் தான் ஞானத்தை தரக்கூடியவன்னு இல்லாம வேற எதை நோக்கி நீ தவம் செய்தாலும் உனக்கு புண்ணியம் இல்லை. கூட வேடத்தராகி பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, காவி உடை இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறது, அதில் வெள்ளுடை போட்டுக்கிறது, நல்ல பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, நான் பெரிய சுவாமியார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல புண்ணியம் இல்லையா. கூட வேடத்தராகி குழுவில் வாடி ஊனை வருத்தி திரியலன். இந்த உடம்பை வருத்தி திரியறதுலாம் லாபம் இருக்கா? சைவத்தில் எங்கேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சைவத்தில் விரதம் என்பது இல்லை. நிறைய பேருக்கு நான் சொல்றது புதுசா இருக்கும். சைவத்தில் விரதம் என்பது விரோதம். உடம்ப வருத்தி செய்யற எதையுமே சைவம் உங்களுக்கு சொல்லி தரவில்லை. நீ அமாவாசைக்கு விரதம் இருக்கணும், பௌர்ணமிக்கு விரதம் இருக்கணும், சஷ்டி விரதம் இருக்கணும், சோமவார விரதம் இருக்கணும், பிரதோஷ விரதம் இருக்கணும், இப்படின்னு எங்கேயுமே 12 திருமுறைகளில் சொல்லப்படவில்லை. விரதத்தை பத்தி குறிப்பே கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா, இல்ல அதனால இல்லை. இது எல்லாமே பின்னாடி வந்தது. புரியுதா? நல்லா சாப்பிடு, அளவா சாப்பிடு, அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, இப்படித்தான் சொல்லியிருக்காங்களே தவிர சாப்பிடாத சொல்லவே இல்லை. உட்கார்ந்து சாப்பிடு, நின்றுட்டு சாப்பிடாத இதெல்லாம் கூட சொல்றாரு. சாப்பிடாம இருக்கு சொல்லவே இல்லை. விரதம் உன்னுடைய உடம்புக்கு விரோதம். அளவா சாப்பிடு. மனக்கட்டுப்பாடு முக்கியமே தவிர நான் விரதம் என்ற பேர்ல உணவு கட்டுப்பாடு செய்யறேன்னு பண்ணாத. மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உனக்கு உடம்பு வயிறு கேட்கும் போது சாப்பாடு கொடு, வயிறு கேட்காத போது விரதம். அவ்வளவுதான், இதான் விரதம். வயிறு கேட்கும் பொழுது சாப்பாடு கொடுக்குது, ஆனா வயிறு வேண்டாம்னு சொல்லும் போது அதுதான் விரதம். கொடுக்காது. அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வரலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கூட வரலாம். என்னைக்கு வயிறு கேட்கலையோ அன்னைக்கு நீ கொடுக்காம இருக்க பாருங்க, அதுதான் விரதம். மற்றது அத்தனையும் விரோதம் தான். நான் பச்சை தண்ணி பல்லுல போட மாட்டேன், பிரதோஷத்துக்கு போயிட்டு தான் போடுவோம். இதெல்லாம் பெருமையா வேற சொல்லுவாங்க, வாயிலே குத்தலாம் கூட காத்தலாம் செய்யறதில்ல. அது என்ன சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற உன்னுடைய விரதத்தை, உன்னுடைய பண்பை நீயே மார்க்கெட்டிங் பண்ற. அங்கேயே போச்சு பலன், பலன் அங்கேயே போச்சு. இந்த மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம் பாருங்க, என்னை நானே சொல்லி விளம்பரப்படுத்திக்கிறேன் பாருங்க. அதுக்காகவே சில பேர் நடந்திருப்பாங்க. சஷ்டி விரதம் 6 நாள் வாயை ஒரு மாதிரி பண்ணிட்டு சொல்லுவாங்க பாருங்க. சிவசிவா என்னை வந்து தேவாரம் மாட வச்சுட்டியே, போலீஸ் ஆக்கி என்னை அடிக்க வைக்கியே அப்படின்னு எனக்கு தோணும். இவங்கெல்லாம் நானும் அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேசுறவங்க, இந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்கிற ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சாமி இந்த பாட்டில் கட்டிக்கிறார். நான் சொல்லுவேன் உடனே நீங்க என்ன தப்பான்னு சொல்றேன். சாமி சொல்றாரு, திட்டுறாரு, கண்ணாமன்னு திட்டுறாரு. அழகாத்தால குளிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இந்த வாய் சவடால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சாமி இருக்கிறார். உண்மையே சாமிக்கு அன்பா, நீ அன்பா இருக்கிறேன்னு 10 பேர் சொல்லிட்டு இருக்க. போஸ்ட் அடிச்சு ஒட்டாரு, என்றும் இறை பணியில் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்காது. ஒட்டிக்கிறது லைட் கொடுத்துட்டு பேர் எழுதாது, குண்டியை கொடுத்துட்டு பேர் எழுதாது, கண்ணாடி கொடுத்துட்டு பேர் எழுதி அண்டு சன்ஸ் அடுத்த வினைய அடுத்த தலைமைக்கு கொடுத்துட்டு போறான் பாரு. இவன் தான் உட்படாம வீணா போறான். வினை அண்டு சன்ஸ்னு பிள்ளைங்களுக்கும் நோயை கொடுக்குற மாதிரி, சொத்தை கொடுக்குற மாதிரி வினையும் கொடுப்பான் பாருங்க, அண்டு சன்ஸ்னு போட்டு. அப்புறம் அதெல்லாம் சொல்றாரு, உண்மையா கொடுக்கணும்னு நினைச்சா தெரியக்கூடாது. வழிபாடு செய்தியா விளம்பரப்படுத்தாது. அழகா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. வாடி ஊனை வருத்தி திரியன். உடம்ப வருத்தி திரியறதுனால உனக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது.
ஆடல் வேடத்தன் அம்பலக்கூத்தனை பாடலால நீ பாடு. அப்படி பாடினாவே போதும். எது விரதம்? பாடுறது தான்டா விரதம். சாப்பிடாம இருக்கிறது விரதம் இல்லை. நல்லா சாப்பிடு, 3 வேளையும் சாப்பிட்டு பாடு, செஞ்சிடும். புரியுதா? சில பேர் நினைக்கலாம் காலையில் தான் நல்லா சாப்பிட்டாரு, கிளாஸ் எடுத்து அதே மாதிரி சாப்பிட்றாருன்னு சில பேர். நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் இந்த திருமுறை எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ண முடியும்? காலையில் தான் நல்லா சாப்பிட்டாரு, நமக்கெல்லாம் பசிக்க மாட்டேங்குது. பாடினா தானே பசிக்கிறோம். நம்ம கதை எடுத்து உட்காந்துருக்கு. நான் 3 மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, விளக்கம் சொல்லும்போது நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நம்ம பாடுற நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் தான். ஆனா நான் 2.5 மணி நேரம் பாடி என்னுடைய அவ்வளவும் போயிடுச்சு. இப்போ மத்தியானம் சாப்பிடும்போது சில பேருக்கு தோணும், யாரும் சொல்ல மாட்டாங்க, ஐயா வருத்தப்படுவாரு. ஆனா மனசுல தோணும் இல்லையா? நமக்கு தான் மைண்ட் ரீடிங் எல்லாம் ரெடியும் தெரியும். புக் ரீடிங் மட்டுமா மைண்ட் ரீடிங் தெரியும். மத்தியானம் நல்லா சாப்பிடுறது, சாம்பார் தனியா வாங்கிக்கிறது, ரசம் தனியா வாங்குறது, நல்லா ஒதுக்கி சாப்பிடுறது, இவர் ஒதுக்காம சாப்பிடாரு அப்படின்னு அவ்வளவும் சாமி சொல்லுது. உன்னை சாப்பிடாம இருந்து வாட்டி என்ன பண்றது இல்லையா? இப்போ உங்க மேல இருந்து என்ன பண்றது? நல்லா சாப்பிடும், அப்பதான் நல்லா பாடணும். ஏன் பாட்டு சத்தமே வர மாட்டேங்குது? நல்லா சாப்பிட்டா சத்தமா வரும். புரியுது? நல்லா சாப்பிட்டு தெரியுங்க, நல்ல சத்தமா பாடும். ஆடல் வேடத்தன் அம்பலக்கூத்தனை பாடலாளருக்கு அல்லது அல்லால் பயனில்லை. பாடி அவனை வழிபடுறது தவிர அந்த பயன். நன்று நோக்கில் நோத்தல் என்றால் நோன்பு. விரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுப்பதற்கு பேர் நோன்புன்னு பேர். விரதம் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு வேலை அப்படின்னு அதுக்கு பேர் விரதம்னு பேர். கண்டினியூஷா இப்போ நம்ம சஷ்டி விரதம் 6 நாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் நோன்புன்னு பேர். மார்கழி நோன்பு 30 நாள். நோன்புன்னா ஒரு பெரிய நீண்ட நெடிய காலம் எடுக்கிறதுக்கு பேர் நோன்புன்னு பேர். அதனால தான் ரமலான் நோன்புன்னு சொல்லுவாங்க, ரமலான் விரதம்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க. அந்த ரமலான் மாதம் முழுக்க அவங்க நோன்பு எடுக்கிறதுனால ரமலான் நோன்புன்னு பேர். நோன்பு என்றால் நீண்ட நெடிய காலம் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக எடுக்கிறதுக்கு பேர். அந்தந்த நாளில் அல்ல அந்தந்த திதி நாள் நட்சத்திரத்துக்கு எடுக்கிறதுக்கு பேர் விரதம் அப்படின்னு பேர். பாருங்க, நன்று நோக்கில் பட்டினி ஆகிய. நீ பட்டினி கிடந்தா எனக்கு என்ன, சாப்பிட்டா எனக்கு என்ன? பாருங்க, அவ்வளவு சொல்ற. குன்றம் ஏறி இருந்து தவம் செய்ய, மலைக்கு மேல உச்சியில இருந்து தவம் செஞ்சு என்ன புண்ணியம்? நீ அப்படியே கைலாயத்துக்கு போயிடலான்னு பாக்குறியா? முடியாது. சென்று நீரில் குளித்து திரியில, போய் 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 குளிச்சு 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 என்ன என்றும் ஈசன் என்பார் கண்டு இல்லையே. தினமும் ஈசன் கூடதான் இருக்கிறான்ற நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனம். அடுத்தது சொன்னார் பாருங்க, கோடி தீர்த்தம் என்பது ராமேஸ்வரம். ஞாபகம், ராமேஸ்வரத்தில் இருக்க தீர்த்தத்துக்கு பேர் கோடி தீர்த்தம்னு பேர். அதனால 22 கிணறுல குளிச்சுட்டேன், என்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நீ நேரா போயிட்டு பூரி மசாலா சாப்பிட்டுட்டு வந்துருக்கு இல்லையா? வெளியில வரும்போது திட்டிகிட்டே வரும், எவ்வளவு காசு வாங்குறாங்க அப்படின்னு 2-3 வார்த்தையை வேற போகும் கோவில இருந்து. தெரியாது, அதான் சார், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே. அவன்கிட்ட உண்மையா இல்லையா? அது எதுக்கு தெரியுமா சமானம்? ஒரு ஓட்டக்குடம், அதுல தண்ணியை பிடிச்சி மூடி வேற வச்சுட்டான் புத்தி சார். ஓட்டக்குடம் தண்ணி குறையிறது திறந்திருந்தாலும் தெரியும், இவன் மூடி வேற வச்சுட்டான் பாருங்க. ஓட்டக்குடத்துல தண்ணியை வச்சு மூடி வச்ச மாதிரி நீ செஞ்ச அத்தனை தானம் தவம் விரதம் நோன்பு குளிச்சது இத்தனை புண்ணியமும் அரணுக்கு அன்பு இல்லை என்றால் ஓட்டக்குடத்தை தண்ணியை பிடிச்சி மூடி வச்சதுக்கு சமன்ட்டார். முட்டாள்ன்றார். கடைசியில் இதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்பர் சாமி ஆன்மீகவர், அதனால ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டார். அதனால உங்களை எப்படி சொல்லிட்டாரு, ஓடும் நீரினை ஓட்டை குடத்து கட்டி மூடி வைத்துட்ட மூர்க்கனோடு ஒக்குவேனா. இதுதான் சரின்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை தான் முருகனை பார்க்கணும்னு சொல்றான் பாருங்க. அவ்வளவு பெரிய நாடு கிடக்கு. ஏன் திங்கக்கிழமை பார்த்தா முருகன் கோச்சுக்குவாரா, புதன்கிழமை பார்த்தா பிள்ளையார் கோச்சுக்குவாரா? திங்கக்கிழமை சிவபெருமான், வெள்ளிக்கிழமை மாரியம்மனை பார்த்தோம், சனிக்கிழமை பெருமாள்கிட்ட போய் நிற்கணும், ஆஞ்சநேயர்கிட்ட நிற்கணும். இப்போ வியாழக்கிழமை சுண்டல் மாலையை எடுத்துட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு எவ்வளவு ஆள் மாறாட்டம் பாரு சாமி. தட்சிணாமூர்த்தியா குரு பகவான் சுண்டல் மாலையை கொண்டு போய் போடுறான், அவரை பெயர்த்தான் குரு பெயர்ச்சியான். யார்? தட்சிணாமூர்த்தியை கொண்டு போய் அங்கே வைக்கிறான். இந்த ராசியிலே இந்த ராசிக்கு பெயர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடியிலே அநியாயம் பண்ணிட்டு ஆலங்குடியில இருந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோமே, இதெல்லாம் திட்டுற மூடி வைக்கிட்ட மூர்க்கன் தான் என்ன பொருள்னா தான் செஞ்சது சரின்னு வேற சொல்றான் பாரு. இவன் செஞ்சு இவனோட போதான் இல்ல 10 பேருக்கு அதை பரப்பி விடுறான் பாருங்க. அதனால மூர்க்கன்னு சொல்றாரு. கடைசி பாட்டு, மற்ற நற்றவம் செய்து வருந்தில. எவ்வளவு நல்ல தவங்கள் செய்து நீ இறைவனுக்கு அன்பு இல்லாமல் செய்த தவம்
பிரயோஜனமாகாது. இறைவனிடத்தில் அன்பு இல்லாமல் சிவபூஜை செஞ்சான் ராவணன், ஆணவ செஞ்சான் நான் தான் அப்படின்னு அவனை மலையோட வச்சு அழுத்தினார். கொற்றை முற்று எடுத்தான் உடல் குக்கிற. சிவபெருமானுடைய அந்த பொறுப்புன்னா என்னது, மலையை எடுத்தான். அவன் உடம்பு நசுங்கிற மாதிரி செஞ்சீங்க, அவன் ஆணவத்தோடு செஞ்சான். நான் செய்யறேன் பார் அப்படின்ற அந்த மமதை அவன்கிட்ட இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் பூசை செய்கிறேன், நான் இத்தனை மணி நேரம் செய்கிறேன், நான் அத்தனை பொருள்களை கொண்டு செய்கிறேன், நான் இவ்வளவு ரூபாய் செலவழித்து செய்கிறேன், இவ்வளவு நான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கிறேன், என் பேரை கல்வெட்டில் சிறியதாக போட்டு விட்டார்கள், எனவே நான் இந்த கோவிலுக்கு செய்ய மாட்டேன். பேரு சின்னதா கொஞ்சம் பத்திரிகையில் அடிச்சுக்கலாம். என்ன பண்றது? அதுதான் இங்க சொல்றாரு. பொற்றை உற்று எடுத்தான் உடல் புக்கு இற குற்ற நற்குறையார் கடல் சேவடி பற்றில்லாதவர்க்கு பயன் இல்லையே. திருவடி பற்று இல்லாதவனுக்கு மேற்கண்ட எந்த செயல்களாலும், என்னது வேள்வி வேதம் முதல்ல படிச்சது எதனாலையும் பயன் இல்லை. புரிஞ்சுச்சா? இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பேசியிருக்கிறோம்? பயன் தருவது பாடுவது ஒன்றுதான். அன்போடு பெருமானை பாடுவது ஒன்றே பயன் தருவதுன்னு சொல்லி முடிக்கிறேன். அவ்வளவுதான். நீ அன்போடு பாடணும்னு, பாட்டு கத்துக்கிட்டு பாடு, பாட்டு தெரிஞ்சு பாடு, பாட்டு இதெல்லாம் பண்ணணும்ன்றதெல்லாம் அடுத்தடுத்த நிலை. பாடணும்னு நினை, அப்புறம் பார்த்துக்கலாம். பாட்டெல்லாம் தானா வரும். பெருமான் கற்றுக் கொடுக்கறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுப்பார். கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் உங்களை பெருமான் அனுப்புவார். மூர்த்தி தலம் முறையால் தொடங்கினவருக்கு, தீர்த்தம் முறையால் தொடங்கினவருக்கு வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் பராபரம் என்ன தாய்மார்.